Friends, Dr Herbal and Vimal. Actually, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக் ஆக்சுவலா இந்த இது மாதிரி பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா தன்னோட ஹேரை வந்து பெரிய வகையில பாதிப்பு ஏற்படுத்திக்கிறாங்க. என்னன்னா மினாக்சிடில் யூஸ் பண்ணா முடி வளருமா வளராதா? ஓகே, மினாக்சிடில் யூஸ் பண்றது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் வந்து டேண்ட்ரஃபோ இச்சிங்கோ ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது, முடி ரொம்ப நாளாக எனக்கு கொட்டிகிட்ருக்கு, தலை ரொம்ப அரிச்சிட்ருக்கு, தலை சொரிஞ்சால் ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் வருது அப்படின்றவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வந்து ஹேருக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேங்களா? நிறையா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் இருக்குது என்கிட்ட. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் எப்படி சரியாகும், அது மாதிரி வந்து உங்களுக்கு சரியாகுமா சரியாகாதா அப்படின்ற விஷயம் கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்னென்னா எல்லோரும் மினாக்சிடில் யூஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா முடி வளரும், அது வேர்ல்டு வைடில் ப்ரூவனான ஒரு ஃபார்முலேஷனு, அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ட்ரூ. ஆக்சுவலாக நிறைய பேர் இன்டர்நெட்டில் வந்து நிறைய விஷயம் அதை பற்றி ரிலேட்டடாக பார்த்துட்ருக்காங்க. அதனால வந்து என்னென்னா அது உண்மையாலே ஒரு ட்ரூவான விஷயம் தான். மினாக்சிடில் யூஸ் பண்ணால் முடி வளரும், ஓகேவா? ஆனால் முடி வளருன்ற ஸ்டேஜோடு முடிச்சிடுறாங்க. மினாக்சிடில் யூஸ் பண்ணால் வந்து அதனால் என்ன பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படும், ஓகேவா? அது நல்லதா கெட்டதா அப்படின்ற ப்ராஸ்பெக்டில் வந்து நான் எதுவுமே யாருமே எந்த அளவுக்கு டிக்ளரேஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கல. ஆக்சுவலாக அலோபதி மெடிசனில் பார்த்தா மினாக்சிடில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஃபார் ஹேர் ரீக்ரோத். ஓகே, நான் யூஸ் பண்ணுறேன், ஹேர் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன மினாக்சிடிலோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹேர் வளரும். ஹேருக்கு பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒன்று வந்து க்ரோத், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலோ ஆகும், ஓகேவா? ஏஜிங் ப்ராசஸும் ரெண்டுமே நடக்கும். மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் க்ரோத்திங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீட் பண்ணிவிடும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறதும் எவ்வளோ ஸ்பீடாக ஆச்சோ அதே எவ்வளோ ஸ்பீடாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். மினாக்சிடில் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அந்த முடி வளரும், ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் நல்லது தானே, அப்போது நான் யூஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக மினாக்சிடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் கிடையாது, பெரிய லெவலில் சைடு எஃபெக்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸு, ஓகேவா? அந்த மாதிரி டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஸ்டார்டிங். ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து மினாக்சிடில் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூஞ்சி வீக்கம் அதிகமாக நம்மளுக்கு வந்து நீர் கோத்துக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து நிறையா டைம், ஓகேவா, நிறையா மடங்குகள் வந்து மூஞ்சி வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் கண் பார்வை மங்குதல், உங்களை கண்ணோட கிளாரிட்டி இருக்குல்ல, அந்த பார்வையை வந்து மங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் செஸ்ட் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அதிகமான தலைவலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? இதுக்கப்புறம் பிபி, ஓகே, நம்னஸ், ஓகேவா? ஒரு மாதிரி உடம்புல விறுவிறுன்னு இருக்கிறது, ஓகேவா? பிபி, ஓகே, ரெண்டுமே நடக்கும். ஹை பிபியும் நடக்கும், சில பேருக்கு லோ பிபி நடக்கும். இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம மினாக்சிடில் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் வந்து நமக்கு எவ்வளோ வேகமாக முடி வளர்ந்ததோ அவ்வளோ வேகமாக திருப்பி அந்த ஹேர் வந்து லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ மினாக்சிடில் யூஸ் பண்ணுறது வந்து ஷார்ட் டேர்ம், என்ன சொல்கிறது, ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் மட்டும்தான். அதை யூஸ் பண்ணுறதுனால நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே போட்டிருக்காங்க, மினாக்சிடில் யூஸ் பண்ண எனக்கு ஹேர் க்ரோத் இவ்வளோ ஆயிருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் ஹேர் வளர்ந்துருக்கு மினாக்சிடில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு 6 months to 12 months அது மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களால சொல்ல முடியுமான்னு கேளுங்க. அப்படி சொல்ல முடியாது, ஓகேவா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 months யூஸ் பண்ணுவாங்க, இல்லை 3 months யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். லாங் டேர்மான ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருக்காது மினாக்சிடில். நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போதும் அவங்களும் அதை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, மினாக்சிடில் யூஸ் பண்ணதான் சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பை லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினாக்சிடில் வந்து சப்போர்ட் பண்ணாது, அது சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து அது முடி வளரும்னு ப்ரூவனும் அதுக்கு ஈக்குவலாக வந்து அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வருன்றது அது ப்ரூவன் ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அது எடுக்கிறனால நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் நிறையா இருக்குது, ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸும் இருக்குது. ஒரு டெம்பரவரி சொல்யூஷன், ஒரு ஷார்ட் டேர்முக்கு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முடி ஸ்பீடாக வளர வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது, ரொம்ப கெடுதல். சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும். நீங்கள் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் அது ரிலேட்டடான சைடு எஃபெக்ட்ஸ்லாம். மினாக்சிடில் நிறைய பேர் வந்து ஜென்ஸ் எஸ்பெஷலி வந்து மினாக்சிடில் எடுத்துட்டால் சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மினாக்சிடில் எடுக்கிறது என்ன கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை விட மினாக்சிடிலோட நம்ம எடுக்கிற லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் அண்டு வந்து நம்ம எடுக்கிற
மெடிசன்ஸ் கரெக்டான மெடிசன்ஸ் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பரான ஹேர் கேரும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதை விட பெட்டரான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஹெர்பல் நேச்சுரலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு அது இருக்கும். ஒரு தடவை முடி வளர்ந்துச்சுன்னா லைஃப் லாங் அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்கேல்ப் வச்சுக்கலாம். ஓகேவா? மினாக்சிடில்ன்றது ஒரு ஷார்ட்கட் அது. ஓகே, ஷார்ட்கட் பண்ணி நீங்கள் அந்த இடத்த போகும்போது எவ்வளோ ஸ்பீடாக வளருதோ அவ்வளோ ஸ்பீடாக திருப்பியும் அது இறங்கிடும், கொட்டிடும். உங்களுக்கு அதுக்கான இதுவும் நிறைய இருக்குது. ஸோ மினாக்சிடில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? அது வந்து யூஸ் பண்ணுறவங்க கூட ஒரே அடியாக ரெடியூஸும் பண்ணாதீங்க, ஸ்லோவாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அதில். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு யாரை சஜஸ்ட் பண்ணி மினாக்சிடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்றதுக்கான பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படி ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு அது மாதிரி அந்த விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா எப்படி ஸ்டாப் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு எனக்கு இது பண்ணுங்கள். என்னோடய யூடியூபுக்கு சேனல் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். இல்லைனா அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்டிங்க எனக்கு அது மாதிரி வேணும், எனக்கு சொல்யூஷன் வேணும்னு கேட்டால் நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் நான் போடுறேன் நான். பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா நேச்சுரலாகவே ஹெர்பலாகவே நம்மக்கிட்ட வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஹேர் வளர்கிறதுக்கு, ஹேர் ஃபால் கொட்டுறது நிற்கிறதுக்கு. அதை பண்ணிவிட்டு ரொம்ப நேச்சுரலாகவே ஹெல்த்தியாக இருந்துட்டு போகலாம். மினாக்சிடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கெமிக்கலில் போய் லாக் ஆகிட்டு அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் நிறையா வந்துடும். ஓகேவா? சீக்கிரமாகவே நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏஜிங் ஆகிடுற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துடும் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதுனால. அது வந்து வேர்ல்டு வைடில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலேஷன் ஃபார் ஹேர் க்ரோத் தான். பட் ஆனால் அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாகவும் கிடையாது. மிஞ்சி போனால் 6 மாதம் தான் அந்த ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா லைஃப் லாங் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வைப்பாங்க. லைஃப் லாங் யூஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி எல்லா ரிலேட்டடான இஷ்யூஸும் நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு தடவை நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது வர்த்தா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய ஜென்ஸ் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க மினாக்சிடிலை பற்றி. பட் அது வந்து நல்லது கிடையாது என்னோடய ஒப்பீனியனு. ஓகேவா? நான் என்னோடய ஒப்பீனியன் கூட நான் சொல்கிறது எல்லாமே சர்வே ஸ்டடீஸ் வச்சு தான் சொல்கிறேன் நான். அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மினாக்சிடில் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு 6 months to 1 yearக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சேஃபாக இருங்க. கொரோனாவும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, திருப்பியும் வந்து ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே மாஸ்க்கை வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் திருப்பியும். ஓகேவா? ஹெசிடேட் பண்ணாதீங்க. கொரோனாவிலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம். தேங்க்யூ.